ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஷாப் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட வெப்சைட்டு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா இதுதான் www.alltricks.com. ஸோ இதுதான் வந்துட்டு அதோட வெப்சைட்டு நேமு. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம போயிட்டோம்னா ஒரு மெயின் வந்துட்டு நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டாவே வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கும், அதில் வந்துட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதுக்குள்ளெல்லாம் போயிட்டிங்கன்னா வந்துட்டு பிகினிங்கில் எப்படி இருக்கும், நமக்கு இந்த ஹோம், மென் அண்ட் உமன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு அதே போல் தான் இந்த வெப்சைட்டும் நம்மளோட ஆன்லைன் ஸ்டோருமே. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு உள்ளே வச்சுருப்பாங்க. அவங்க நமக்கு பிடிச்சமானதை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட கூப்பன் கோடு யூஸ் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா அதில் எப்படி நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணி ப்ரைஸு இதெல்லாம் என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸோட சைஸஸ் எல்லாமே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இங்கே 10 to 11, 12 to 13 and 40 to 15 இயர்ஸ். அதாவது நம்ம ஆன்லைன் ஸ்டோரில் வந்துட்டு 16 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பேபிஸ்க்கு எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதோட சைஸ் என்னமோ அதை கொடுத்துட்டு நம்ம ஆட் டு கார்டு கொடுத்துட்டோம்னா அதுக்குள்ளே போயிடும். ஸோ நம்ம எப்பவும் போல் அதில் வந்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு டைப் பண்ணி அதில் வந்துட்டு நம்மளோட கூப்பன் கோடை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா போதுங்க, நமக்கு டிஸ்கவுண்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு அதே போல் தான் நம்ம யூஸ் பண்ணுற சாதாரண அந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் போல் தான் வந்துட்டு இதுவும் இந்த ஆன்லைன் ஸ்டோருமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இங்கே இருக்கிற இதில் வந்துட்டு இந்த கடைசி ஒன் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் அஸ் அப்படின்னு வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் செகண்ட் வீடியோவில் வந்துட்டு லாகினை பற்றி வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நான் அப்லோட் ஆகும்போது வந்துட்டு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தோம்னா ரீசெல்லர், அதாவது புதுசாக நியூவாக வந்துட்டு நீங்கள் இப்போ தான் வந்துட்டு இந்த வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சு உள்ளே ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஜாயின் பண்ணுறவங்க தான் வந்துட்டு ரீசெல்லர். ஸோ அதை வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கிட்டோம்னா ஸோ உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனதுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீசெல்லரோட சைன்அப் ஃபார்ம் வந்துட்டு வந்துடும். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூசர் நேம்ஸ் பாருங்கள். இப்போ என்னோடய யூசர் நேம் வந்துட்டு அதில் வந்திருக்கு. ஸோ அது என்னோடய பாஸ்வேர்டு அண்டு அதோட நேம் இதெல்லாமே வந்துட்டு வந்திருக்கு. டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் என்னோடய லாகின்குள்ளே போனங்காட்டி இதில் வந்துட்டு என்னோடய நேம் வந்திருக்கு. நீங்கள் வந்துட்டு உங்களோட நேம் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. உங்களோட ரெஃபர்டு பை வந்துட்டு ஸோ இது வந்து ரெஃபர்ட் பை. இப்போ வந்துட்டு நான் என்னோடய இதுக்குள்ளே வந்துட்டு சொல்கிறனால வந்துட்டு நான் என் நேம் வந்துட்டு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அதை எம்டியாகவே வந்து விட்டுக்கலாம். ஸோ உங்களோட பாஸ்வேர்டு என்ன, தென் அதோட கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் அட்ரஸ்ஸு. ஸோ இமெயில் அட்ரஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு கொடுங்க. தெரியலைன்னா உங்கள் ஃபோனுக்குள்ளே வந்துட்டு இமெயில் இருக்கும்ல, அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இங்கே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் என்னவோ ஸோ அதை வந்துட்டு கொடுங்க. உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு கொடுக்கும்போது ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு மெயில் ஐடிக்கு வந்துட்டு சென்ட் பண்ணாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மொபைல் நம்பருக்கே வந்துட்டு அனுப்பிச்சுட்றாங்க யூசர் நேம், பாஸ்வேர்டு அண்ட் கூப்பன் கோடு எல்லாமே வந்து. ஸோ அது வந்து நமக்கு சென்ட் ஆகிறதுக்கு நம்ம அப்ளை பண்ணினதுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுனால. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து. ஸோ ஜாயினர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரீசெல்லர் தான். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இதை கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஜெண்டர் வந்துட்டு மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன நம்மளோட அட்ரஸஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். சிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் என்ன அக்கௌண்ட் இருக்கோ ஸோ நமக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அப்பா நம்பரோ ஹஸ்பண்ட் நம்பரோ இருந்துச்சுன்னா ஸோ அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டோட ஸோ நம்ம அக்கௌண்டர் ஹோல்டர் நேம் என்னவோ
அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டோட டைப் வந்துட்டு சேவிங்ஸ் அண்ட் கரண்ட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம வந்துட்டு சேவிங்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐஎஃப்சி கோடு. ஸோ இந்த ஐஎஃப்சி கோடு வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட் புக்கில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் சிஸ்டம்லேயோ லேப்டாப்லேயோ வந்துட்டு ஃபில் பண்ணும்போது எந்த ஒரு நமக்கு வந்து மிஸ்டேக்ஸும் வந்துட்டு வராது. இதே வந்துட்டு நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணும்போது அதில் ஆல்பபெட்ஸ் வந்துட்டு ஆர்டரில் வந்துட்டு சம் இது வந்துட்டு எரர்ஸ் வந்துட்டு காமிக்கும். ஏன்னா வந்துட்டு நம்மளோட ஆன்லைன் ஸ்டோரில் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அது வரைக்கும் வந்து நீங்கள் அதை மட்டும் விட்டுட்டு நீங்கள் மற்றதெல்லாம் ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எஃப்சி கோடு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அவங்க வந்துட்டு அப்டேட் கொடுத்ததுமே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஸோ சோஷியல் மீடியாவில் வேறு ஏதாவதுல வந்துட்டு நீங்கள் ஐடி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் யூடியூப் இருந்துச்சுன்னா ஸோ யூடியூப்போட சேனல் நேம் வந்துட்டு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு டைரெக்டாக வந்துட்டு நம்மளோட யூசர் நேமும் பாஸ்வேர்டு அண்ட் கூப்பன் கோட் வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆன்லைன் ஷாப்பில் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இனி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.